ஹலோ, மிஸ்டர் உத்தம் சந்த் தானே பேசுறது? நான் செல்வம் பேசுறேன். பால்ராஜ் கிட்ட 4 bags வாட்சஸ், 6 bags டேப் ரெக்கார்டர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். வேன் வந்து சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே. அண்ணே, என்ன ஜெயா? நீங்க எதிர்பார்த்த செய்தி, இனிப்பான செய்தி கொண்டாந்துருக்கேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. என்ன அப்படிப்பட்ட பெரிய செய்தி? இருக்கு, கண்ணை மூடுனா மூடுங்க. என்ன காது மூடுறீங்க? காதுக்கும் செய்திக்கும் தானே கனெக்ஷன். கண்ணை மூடுங்கன்னா மூடுங்க. நான் சொன்ன அப்புறம் தான் திறக்கணும். ஓகே ஓகே. ஜெயா, கண்ணு திறக்கலாமா? ராதா, நீண்ட நாள் பிரிவோட வேதனை நெஞ்சில வந்து சாஞ்ச மறு நிமிஷமே மறைஞ்சிருச்சு. படிப்பு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுல. பரவாயில்ல, படிப்பு அவசியம் தானே. ஆமா, பிரபுவோட மேட்டர் என்னாச்சு? பிரபு இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. ஐ அம் ஆல்வேஸ் ஃபார் யூ. ட்ரெயினை விட்டதும் நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். ஏய், என்ன அவசரம்? கம் ஆன். அண்ணனை பார்த்தாச்சா? பேசியாச்சா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா? அப்போ தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான். இப்ப வைக்கப்படுறது சரி. எங்க அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டி நீங்க எனக்கு அண்ணியா வர போறீங்க. அப்ப நான் ரொம்ப கேலி பண்ணுவேன். இப்படி வெக்கப்படக்கூடாது. நான் நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, உங்க பேச்ச கேட்க தயாராவும் இல்ல. ஓஹோ, ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா நான் சும்மா இருந்துடுவேன் நினைச்சியா? இனிமே அந்த மீன் கூடைய தள்ளி படைச்சானே செல்வம், அந்த பயலை சந்திச்ச பயங்கரமான மிருகமா மாறிடுவேன் நான். ஜாக்கிரதை. இப்ப மட்டும் என்ன மனுஷாவா பேசுறீங்க? என்ன சொன்னேன்? அடடடடடா, ஏங்க அப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க போட்ட சத்தத்துல மாடு கறந்துகிட்டு இருந்த பாலை கூட நிறுத்திருச்சே. என்னடி கிண்டலா பண்ற? ஒவ்வொரு வீட்லயும் அம்மாக்கள்லாம் பொண்ணு கட்சியில சேர்ந்துகிட்டு அப்பனுங்களை ஆட்டி படைக்கிறீங்களே, தெரியாது? ஏங்க உங்களுக்கு அமைதியாவே பேச தெரியாதா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காதல விழ போகுதுங்க. அறிவு கெட்டவளே, அக்கம் பக்கத்துல கடன் வாங்கியா இந்த வீட்டை நான் கட்டினேன்? சுய சம்பாதனை, என்னுடைய சொந்த வீடு. கத்துவேன், கதறுவேன், அது என் இஷ்டம். இப்படி சத்தம் போட்டு பேசினா உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. அதுக்குத்தான் சொன்னேன். நீ அருமையா பெத்திய மகா. ஆமா, அவ மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ரயில விட்டு இறங்கி நேரா எங்க போனா தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அந்த பரதேசி பைய செல்வம் வீட்டுக்கு போனா. அங்க எதுக்கு போனா? 2 பேரோட கல்யாணத்துக்கு நாள் குடிக்க போனாலாம். இதுல என்ன தப்பு? அம்மா, என் முடிவு ஒரே முடிவுதான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் காதலிக்கிற செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். 4 செவுத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசுது பாத்தியா? ஏங்க, அவ நம்ம பொண்ணு தானேங்க. அவ விரும்புறவனையே அவளை கட்டி கொடுத்துட்டா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? நான் குறைய மாட்டேன், உன் கண்ணம் குறையும். அப்படி அடைவேன். தள்ளி ராதா, நான் சொல்றத வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கோ. உன் கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியவன் நான் தான், முடிக்க போறவன நான் தான். ஜாக்கிரதை. நான் வெளியே போயிட்டு வரேன். அதுக்குள்ள அம்மாவும் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவுக்கு வாங்க. இல்ல இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். குழப்ப நாயுடு, துப்பாக்கி லோடு பண்ணு. அமராதா, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உங்க அப்பா பத்தி தான் தெரியுமே. தாட் பூட் தஞ்சாவூர்னு கத்துவாரு. அப்புறம் தண்ணியில போட்ட நெருப்பு மாதிரி புஷ்ன்னு போயிடுவாரு. நான் எப்பவும் உன் பக்கம்தான். ஐயோ, அம்மாடா அம்மாடா. வெளியில போறவன் வெளிச்சத்துல போட்டோம்னு நான் தான்ப்பா லைட் போட்டேன். இருட்டுல தொழில் செஞ்சு பகல்ல ஏன்பா நம்ம பயந்து வாழணும்? ஒரு காந்தியவாதிக்கு மனைவியா இருந்து வறுமையை அனுபவிச்சு வாழ்ந்த நிம்மதி ஒரு கடத்தல்வாதிக்கு தாயா இருந்து அனுபவிக்கிற பங்களா வாழ்க்கையில இல்லையப்பா. அம்மா, நீங்க சொல்றத கேட்டா திரும்பவும் நம்ம குடும்பம் பட்டினி கடந்துதான் சாகணும். பட்டினி கிடந்தப்போ இருந்த அமைதியும் நிம்மதியும்
இந்த பணம் காசு பங்களா வாழ்க்கையில இருக்குன்னு நினைக்கிறியா? அம்மா, 50-60 குடும்பங்கள் இன்னைக்கு என்ன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கு. அத நினைச்சு பாருங்க. ஒரு மனிதன் உதவி செய்யணும்னு நினைச்சா அவனுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. கடத்தல் செஞ்சு அரசாங்கத்தை ஏமாத்தி தான் உதவி செய்யணுமா? அம்மா, நீங்க போய் படுங்க. விடிஞ்சதும் பேசிக்கலாம். சரக்கு அனுப்ப நேரமாச்சு. செல்வம், இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் உன்னை வெளியே விடுவேன். அம்மா, நீங்க வலுக்கட்டாயமா வறுமையை விலைக்கு வாங்க நினைக்கிறீங்க. டேய் செல்வம், இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் நம்ம தலைமுறைக்கெல்லாம் போதும்பா. அம்மா, வருமானம் இல்லாம இருந்ததை வச்சு சாப்பிட்ட எந்த குடும்பமும் உருப்பிட்டதில்லை. நீங்க போய் படுங்க. செல்வம், இல்லடா, நான் உன்னை நினைச்சு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். நீ ஏதோ ஒண்ணு காரணம் காட்டி தப்பிக்க பாக்குறியே. அம்மா, செல்வம், கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லடா. செல்வம், உன்னை போலீஸ் பிடிச்சி கையில விலங்க மாட்டி ஜெயில தள்ளி என் மனசுல உள்ளது என்னால சொல்ல முடியலையடா. செல்வம், என் கண்ணே, என் ராஜா, உன் கால விழுந்து கெஞ்ச கேக்குறேன்டா. என் பேச்ச கேளுடா. இனிமே இந்த தொழிலை விட்டுடுறா. இனிமே இந்த தொழிலை விட்டுடு ராஜா. உங்க அம்மாவை உயிரோடு பார்க்கணும்னா உன் பிடிவாதத்தை நீ மாத்திக்கத்தான் வேணும் ராஜா. ராஜா, அம்மா, இன்னைக்கு இந்த தொழிலுக்காக நான் வெளியே போறதுதான் கடைசி. நாளையில இருந்து நீங்க எதிர்பார்க்கிற செல்வத்தை பார்க்கலாம். ராஜா, ராஜா, கடவுள் வந்து நல்லபடியா வைக்கட்டும். போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. முருகா, முதலாளி, நம்ம ஏரியாவில் கஸ்டம்ஸ் ரொம்ப கடுமையா இருக்கு. எந்த கஸ்டம்ஸ் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரமா ஏத்துங்க. சீக்கிரம் ஏதுங்க. சீக்கிரம் அந்த பாக்ஸ் வாங்கி நல்லா உள்ள வையா. சீக்கிரம் ஓரமா வைப்பா. அந்த பாக்ஸ்ல வீசியா இருக்கியா? பாக்ஸ் வை. நீருக்குள்ள முதல்ல போய் அவங்க சீக்கிரம் ஏதுங்க. பாக்ஸ் மெதுவா என்னையா என்ன நடக்கும்? வாங்க கொடுங்க.
யாரப்பா இந்த நேரத்துல? முதலாளி, சத்தம் போடாதீங்க, போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. செல்வம், செல்வம், ராஜா, அம்மா. ராஜா, செல்வம், செல்வம், செல்வம். அண்ணா, அம்மா அழாதீங்கம்மா. செல்வம், எனக்கு நீ வேணுங்கிறதுக்காகத்தானே பணம் வேண்டாம் பங்களா வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியாப்பா? எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. ஐயோ செல்வம், நீ உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதுப்பா. முதல்ல போய் போலீஸ்ல குத்தத்தை ஒத்துக்கோ. தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரை நான் சரணடைய மாட்டேன். அம்மா, நான் ரொம்ப நேரம் இங்க தங்க முடியாது. அதான் எல்லாரையும் பாத்துக்கோங்க. நான் வரமா? செல்வம், 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 செல்வம். சுபா, இதெல்லாம் மதுரைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உடம்பு அல்லாடி போச்சு. ஐயோ ஐயோ, ஏன் வயித்துல அடிச்சுக்கிறேன்? இவ்வளவும் தங்கமா? அடா பாவி, நான் பெத்த மகளுக்கு பித்தளையா போடுவேன்? அவ்வளவு 24 கேரக்டடா. உன்னை செருப்பால் அடிக்கிறேன். இதா, இத பாரு, நல்லா இருக்கா? இது உனக்கு. எனக்கு அலையாத, பட்டு வேட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுத்துருங்க. இப்ப கொடுத்தா வித்து சாராயம் குடிச்சிருவியே. விடிஞ்சா கல்யாணம், அப்ப போட்டு விடுறேன். சரிங்க சரிங்க. ஏண்டி பார்வதி, என்ன முகத்துல குதூகலமே இல்ல? ஆறு அமர ஒரு பொண்ணு பெத்துட்டு இப்படி அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண போறோமே நினைச்சா எனக்கு கவலையா இருக்குங்க. பிரபுவுக்கு நான் கொடுத்த வாக்கு நாளைக்கு நிறைவேற போதேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஏன் முதலாளி, ஏன் முதலாளி, ஆ, நேத்து ராத்திரி புறப்பட்ட மாப்பிள இன்னும் வீடு வந்து சேரலையே. வழியில கார் கீர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? ஆடா பாவி, உன் எண்ணத்துல இடி விழா என் வீட்டு சோத்த தின்னுபுட்டு என் குடும்பத்தை பத்தியே தப்பு தப்பா நினைக்கிறியே. வர்ற ஜென்மத்துல இன்னும் நீ குள்ளமா பொறக்கோ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். திமிர பாத்தியாமா? வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன முதலாளி, வாங்க, சினிமா வாங்க. படம் இருக்குது? டேய், குடும்பத்துல குறுக்க பூந்தா குறுக்க வெட்டுவேன். டிரைவர், அந்த பெட்டி எடுப்பா. மாமா, இதுல உங்களுக்கு, அத்தைக்கு, ராதாக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து. ரொம்ப தேங்க்ஸ். தாலி தாலி இல்ல அவள வருவேன். பெட்டிக்குள்ளே இருக்கு மாமா. டேய், முந்திரி கொட்ட மாதிரி முந்திர வெற்ற ஒண்ணு நான். தோட்டக்காரங்க வாங்க, இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. என்னங்க இது, மாப்பிள்ளை வெளியில நிக்க வச்சு பேசுறீங்க? அட, நீங்க எல்லாம் நிக்கிறீங்களேன்னு நான் நின்னேன். நிக்காதீங்க மாப்பிள, உள்ள வாங்க வாங்க.